ஒரு தவாவில் 1/2 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். அது கூடவே 50 கிராம் காய்ந்த மிளகாய் தேவை. ஆனால் நான் இதில் ஒரு 10 போல் தான் எடுத்திருக்கிறேன். வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு காரம் கம்மி பண்ணுறதுக்காக இந்த அளவில் நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் நான் சொல்கிற அளவிலேயே எடுங்க. இது வறுவட்டதும் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விடலாம். ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுவட்டதும் 2 டீஸ்பூன் பருப்பு. இது ரெண்டும் வறுவட்டதும் அதையும் மாற்றி விடலாம். அதோட 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு வறுவட்டதும் மாற்றி வைக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அரிசி சேர்க்கிறேன். அரிசி பொடி வட்டதும் அதையும் மாற்றி விடலாம். அது வெந்தயம் எடுத்துருக்கிறேன். வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்தால் போதும். அதையும் மாற்றி விடலாம். சீரகம் 2 டீஸ்பூன் வறுவட்டதும் அதையும் மாற்றி வைக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், இது எல்லாத்தையும் சூடாறினதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இதை இப்போ அரைச்சி எடுத்து வந்துடலாம். நல்ல பவுடராக அடிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையோட டேஸ்டியான சாம்பார் செய்கிறதுக்கு சாம்பார் பொடி ரெடி ஆகிட்டு. இதை வீட்டில் ஈஸியாகவே செய்து முடிச்சிடலாம். இது ஒரு காற்று போகாத பாட்டிலில் போட்டு மூடி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் குக்கிங் ராஜி. சமைப்போம், சுவைப்போம்.